சரி, இப்போ இந்த மத்திய அரசாங்கத்தோட மும்மொழி கொள்கையை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நாம் ஏற்கனவே 75 ஆண்டு காலமாக நாம் இருமொழி கொள்கை தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஒன்று தாய்மொழி, இன்னொன்று ஆங்கிலம் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நாம் இந்தியை நம்ம மிக வலுவாக எதிர்த்திருக்கிறோம். இந்தி மொழி பேசுகிற மாநிலங்களை விட தமிழ் மொழியை சேர்ந்த மாணவர்கள், தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் குறிப்பாக மிக தெளிவானவர்களாக, அறிவியல் பூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்களாக தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியடைந்த மாநிலம் தான் தமிழ் நாடு, தமிழ் மாநிலம். இப்போ இந்த மூன்றாவது மொழியா ஹிந்தி தான் கற்றுக்கணும்னு அவங்க சொல்லலை. எந்த ஒரு லாங்குவேஜாக இருந்தாலும் கற்றுக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மூன்றாவது மொழியாக இந்தியை கற்றுக்கணும்னு சொல்ல அவங்கள திட்டமே அதுதானே. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சர்வேவே அதே சொல்லுது. தமிழகத்தினுடைய கல்வித்திறன் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அது இந்த கல்வித்திறத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இப்போ இந்த இந்தியை அடிஷ்னலாக ஒரு லாங்குவேஜாக நம்ம கற்றுக்கிறதுனால என்ன மாதிரி பிரச்சனை வரும்னு? எனக்கு தேவையின் அடிப்படையில் கற்றுக்கிறது வேற. எனக்கு இல்லை நீங்கள் கற்று தான் ஆகணும்னு சொல்கிறது எங்கள் நிர்பந்தம் தானே. அது நிர்பந்திக்க கூடாது. இல்லை இது அண்ணாமலை சொல்கிறாப்புல அவர் எப்படி ஒரு IAS படித்தார்னு தெரில. அவர் தமிழ் மொழியில் தான் இங்கே படிச்சுட்டு போனார், இல்லை வேறு எந்த மாநிலத்தில் படித்தார்னு தெரில. உண்மையாலுமே தமிழ் மொழியில் பற்று அவர் படிச்சிருந்தானே இந்த மாதிரி பேசியிருக்கப்பட்டார். எல்லா நாடுகள்லையும் ஆட்சி மொழியாக சில நாடுகள்லாம் தமிழ் இருக்கிறது. குறிப்பாக இந்தியை தமிழகத்தில் இருந்து விரட்ட வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் எல்லாமே. இப்போ இந்த இந்தியை அவங்க திணிக்கிறதுனால அவங்களுக்கு பலன் கிடைக்கும். இல்லை, பலன் எந்த மாதிரின்னு சொன்னால், இந்தியை திணிப்பதால் அவர்களுடைய கொள்கைகளை இங்கே கொண்டு வர முடியும். எங்களுடைய தலைவர் அடிக்கடி சொல்லுவார், ஒருவேளை இங்கே மொழி போர் என்கிறது நடக்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு தமிழகம் கபலீகரமாகி இருக்கும். இப்போ தர்மேந்திர பிரதான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டா தான் உங்களுக்கு நாங்கள் நிதி தருவோம், இல்லைன்னா தரமாட்டோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு மத்திய அமைச்சர், ஒரு ஒன்றிய அமைச்சர் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல. தர்மேந்திர பிரதானுடைய குடும்ப சொத்துல எங்களுக்கு பங்கு கொடுன்னு கேட்கல. இது ஒரு பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருக்கு. பிளாக்மெயில், இது தெளிவான பிளாக்மெயில். இது திட்டமிட்ட பிளாக்மெயில். இது அவருடைய அதுவும் புதுசாக PM ஸ்ரீ என்கிற ஒரு திட்டத்தின் கீழ் நாம நிதி கேட்கல. ஏற்கனவே இருக்கிற சமக்ஷா சிக்ஷா என்கிற அந்த திட்டத்தின் கீழ் நாம நிதி கேட்கிறோம். எங்களுடைய பணத்தை இன்னொரு கொடுக்கறதுக்கான உங்களுக்கு சமிங்கை யார் கொடுத்தது? மோடி கொடுத்தாரா? அமித்ஷா கொடுத்தாரா? யார் கொடுத்தா? அது எங்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? தமிழக மக்கள் மிக தெளிவானவர்கள். கொடுக்க வேண்டிய நேரத்தில் பதிலடி மிக தெளிவாக கொடுப்பார்கள். தலித்துக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா புல்லட் ஓட்டுனதுக்காக ஒரு பையனோட கையை வெட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, தமிழ்நாடு முழுக்க இந்த வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நடக்கல, 2000 ஆண்டு காலமாக நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு சேட்டலைட் விட்டுட்டு இருக்கோம். நம்ம இந்த காலத்தில் இன்னமும் சாதி, சமூகம், மதம் என்கிற பொருளில் நம்ம மூழ்கடிக்க பார்க்கிற சில சுயநலவாதிகளால் தான் நம்மளோட பிரச்சனைகள் நடக்கிறது. எப்படி ஒரு தீவிரவாத தடுப்பு பிரிவு இருக்கிறதோ, எப்படி ஒரு கலவர தடுப்பு பிரிவு இருக்கிறதோ, அதேமாதிரி சாதிய மதத்தை தூண்டுபவர்களுக்கு தடுக்கக்கூடிய ஒரு பிரிவு தமிழக அரசு உருவாக்க வேண்டும். இந்த ஃபயர் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மாணவர் அணி மாநில பொறுப்பாளர் திரு தயா நெப்போலியன் சார் தான் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ இந்த மத்திய அரசாங்கத்தோட மும்மொழி கொள்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மத்திய அரசாங்கம் வேண்டுமென்று திட்டமிட்டு குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் மீது திணிக்கிற ஒரு முயற்சி தான் இந்த மும்மொழி கொள்கை. நாம் ஏற்கனவே 75 ஆண்டு காலமாக நாம் இருமொழி கொள்கை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஒன்று தாய்மொழி, இன்னொன்று ஆங்கிலம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நாம் இந்தியை நம்ம மிக வலுவாக எதிர்த்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் எந்த ஆட்சி வந்தாலும் அது ராஜகோபாலாச்சாரி ஆட்சிக்கு பிறகு அந்த ஆட்சிகள் எல்லாமே நாம் இருமொழி கொள்கை பின்பற்றியவர்களாகத்தான் இருக்கிறோம். அதனால தான் ராஜகோபாலாச்சாரி ஆட்சி இழக்க நேரிட்டது. இந்தி என்கிற அரக்கனை தமிழகத்தில் வேறுவதற்கு ஆளாக இருந்ததால் மக்கள் அதை எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இன்றைக்கு அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி மக்கள் எல்லாம் குறிப்பாக தமிழ் மொழி பாடத்திட்டத்தில் மாணவர்கள் படித்து மிக சிறந்தவர்களாகத்தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். இந்தி மொழி பேசுகிற மாநிலங்களை விட தமிழ் மொழியை சேர்ந்த மாணவர்கள், தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் குறிப்பாக மிக தெளிவானவர்களாக, அறிவியல் பூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்களாக தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியடைந்த மாநிலம் தான் தமிழ் நாடு, தமிழ் மாநிலம். அப்போ வேண்டுமென்றே திட்டமிட்டு யாருமே எதிர்பார்க்காத ஒரு அரசின் மீது, ஒரு மக்களின் மீது திணிக்கிற முயற்சியாகத்தான் அந்த மும்மொழி கொள்கையை நாம் பார்க்க தோன்றுகிறது. இதை நம்ம எதிர்க்கிறோம், மிக வலுவாக நாம் எதிர்க்கிறோம். குறிப்பாக தமிழக மாணவர்கள்
குறிப்பாக எதிர்க்கிறோம். தமிழக மக்களும் அதை எதிர்க்கிறார்கள். இந்தியை தொட்டவர்கள் எல்லாம் கெட்டதாக தான் வரலாறு இருக்கிறது. அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் இந்தியை வந்து எதிர்க்கக்கூடிய வலுவான இயக்கங்கள் இங்கு இருக்கின்றன. அந்த கட்டமைப்பு இருக்கிறது. அதனால் வந்து மும்மொழி கொள்கையை நம்முடைய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குறிப்பாக நாங்கள் மாணவர் சமூகம் ஏற்பதற்கு தயாராக இல்லை. இப்போ வந்து இந்த 3வது மொழியாக வந்து ஹிந்தி தான் கற்றுக்கணும்னு அவங்க சொல்லலை, எந்த ஒரு லாங்குவேஜாக இருந்தாலும் கற்றுக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இல்லை, 3வது மொழியாக இந்தியை கற்றுக்கணும்னு சொல்ல அவங்களோட திட்டமே அதுதானே. அவருடைய வந்து அஜெண்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியை வந்து அவர்கள் வந்து இந்தியா முழுக்க வந்து கொண்டு போகணும். இந்தியை வந்து ஒரு பாடத்திட்டமாக கொண்டு போகணும். இப்போ நம்மளுடைய பாடத்திட்டங்களில் தமிழ்நாட்டு பாடத்திட்டங்கள் ஹிந்தி வந்து ஒரு மொழியாக இல்லை. ஆமாம், நம்ம மொழி வந்து இந்தி, ஆங்கிலம் ப்ளஸ் வந்து தமிழ் மொழியெல்லாம் நம்ம இருக்கோம். தனியார் பள்ளிகளில் விருப்ப பாடமாக சமஸ்கிருதம், சான்ஸ்கிரிட் இருக்குது சில பள்ளிகளில், சில பள்ளிகளில் ஜெர்மனி இருக்குது, சில இதில் ஃப்ரெஞ்சு இருக்குது, ஹிந்தியும் இருக்குது. இதே மாதிரி பாடத்தை விருப்பமான எடுத்துக்கலாம். அது ஒரு ஆப்ஷனல் தான், அது வந்து கட்டாயம் இல்லை. ஆனால் இவர்கள் கட்டாயமாக திணிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஒரு இந்தி மொழி வந்து ஒரு பாடத்திட்டமாக இருக்கணும். எப்படி நீங்கள் தமிழை கற்றுக்கிறீங்களோ அதேமாரி இந்தியும் நீங்கள் கற்றுக்கணும். எப்படி தமிழ் நீங்கள் பாடம் எழுதி தேர்வு எழுதுறீங்களோ அதேமாதிரி இந்திக்கும் ஒரு பாடம் தேர்வு எழுதி வைக்கணும், ஒரு சப்ஜெக்டாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் திணிக்கிறதாக இருக்குது. அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதுல்ல. அதை எப்படி நம்ம மும்மொழி கொள்கை போல தானே, அது மும்மொழி கொள்கை தானே. இதை வெளிப்படையாக அரசு அறிவிக்காத பாடத்திட்டத்தின் மூலயமாக உள்நுழைக்கிற ஒரு முயற்சி தான் வந்து அந்த இது எல்லாமே. அப்போ வந்து எப்படி ஏற்றுக்க முடியாது? நம்ம இந்தி மொழியை வந்து இந்தி பாடத்திட்டத்தை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்தி படிக்கிற மாணவர்கள் எங்கேயாவது ஒரு சர்வே வேணால் எடுத்து பார்க்கட்டும். தமிழகம் முழுக்க வந்து ஒரு சர்வே எடுத்து பார்க்கட்டும். தமிழ் மாணவர்களுக்கும் இந்தி பேசுகிற மாணவர்களுக்குமான கல்வித்திறன் மேம்பாட்டை பற்றி ஒரு ஆய்வு செய்யட்டும். ஒரு நடுநிலைமையான ஏதோ ஒரு பல்கலைக்கழகம் ஆய்வு செய்யட்டும். நம்முடைய மாணவர்கள் தெளிவாக இருப்பார்கள். அந்த அறிவியல் பூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்களாகவும் ஒரு பாடத்திட்டத்தின் வழியாக வந்து கல்வி அறிவை பெற்றவர்களாக தான் நம்முடைய மாணவர்கள் இருப்பார்கள். அப்போ வந்து இது வந்து அதிகம் நாம் சொல்லலை, அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சர்வேவே அதே சொல்லுது. தமிழகத்தினுடைய வந்து கல்வித்திறன் வந்து அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது வந்து இந்த கல்வித்திறத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இப்போ ஹிந்தியை புகுத்த வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இப்போ வந்து நாம் தமிழ்நாட்டினுடைய பாடத்திட்டத்தை ஒட்டி தான் இந்திய முழுக்க ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு வலுவான பாடத்திட்டம், அது வலுவான வந்து மாணவர்களை வந்து சிந்திக்க திறன் பெற்ற ஒரு பாடத்திட்டம் தான் நம்முடைய பாடத்திட்டம், தமிழ்நாடு பாடத்திட்டம். அதுவும் குறிப்பாக கலைஞர் வந்ததுக்கப்புறம் சமச்சீர் பாடத்திட்டம் எனது கொண்டு வந்து அனைவருக்கும் ஒரே மாதிரியான பாடத்திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதையெல்லாம் வந்து வரவேற்க தயங்குகிற மத்திய அரசு வந்து வேணும்னே திட்டமிட்டு வந்து இது மாதிரியான ஒரு காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் அந்த வந்து மொழியை வந்து இந்த திணிக்க முயற்சிக்கிறார்கள். இப்போ வந்து குறிப்பாக வந்து ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இந்த மாநிலங்கள்லாம் வந்து ஒரு திராவிட மொழியை பேசுகிறவர்கள், குறிப்பாக தெலுங்கு, கன்னடம் இந்த மொழி சார்ந்து பிரிக்கப்பட்ட மாநிலமாகத்தான் நாம் இருக்கிறோம். இப்போ நமக்கு ஹிந்திக்கு சம்மந்தம் இல்லை. அந்த மாநிலங்களை சேர்ந்தவங்களாம் ஹிந்தி சம்மந்தம் இல்லை. அந்த பக்கம் டெல்லியா, பீகார் அந்த பக்கம் அங்கேயும் வந்து பூர்வீக மொழிகள் இருக்கின்றன. நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி பூர்வீக மொழிகள் இருக்கின்றன. அப்போ அந்த மொழிகள்லாம் அழித்து விட்டு தான் இன்றைக்கு அங்கே ஹிந்தி கால வச்சிருக்கிறது. இப்போ அதே போல் இங்கு தமிழகத்திலும் தமிழை அழித்துவிட்டு ஹிந்தியை வந்து வளர்த்தெடுப்பதற்கான வேலையை இங்கே இருக்க தமிழ் மூடர்கள், தமிழ் அழிக்க நினைக்கிறவர்கள், தமிழ் மொழியை வந்து கீழ்த்தரமாக நினைக்கிறவர்கள், தமிழை நீச பாஷை என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு வந்து இந்தியை தூக்கி பிடிக்க நினைக்கிறார்கள். அதற்கு வந்து சில நம்மளுடைய வந்து சகோதரர்களும், குறிப்பாக வந்து தமிழை சார்ந்த சகோதரர்களும் அதற்கு குறைபிடிப்பது என்பது வெட்கக்காடாக இருக்கிறது. இப்போ இந்த இந்தியை வந்து அடிஷ்னலாக ஒரு லாங்குவேஜாக நம்ம கற்றுக்கிறதுனால என்ன மாதிரி பிரச்சனை வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான், அது தேவையில்லைங்கிற விருப்பப்பட்டு தானே அது கற்றுக்கிற. நிறைய பள்ளியில் அதான் உங்களுக்கு சொல்ல வந்து ஏற்கனவே எல்லா பள்ளிகளும் இருக்குது, நிறைய பள்ளிகள் இருக்குது. அவர் கற்றுக்கிறதா ஒன்றும் பிரச்சனை இல்லையே. திணிக்க கூட தானே சொல்கிறோம். விருப்பமாக வந்து கற்றுக்கிறது வேற, எனக்கு தேவையின் அடிப்படையில் கற்றுக்கிறது வேற. இல்லை, நீங்கள் கற்று தான் ஆகணும்னு சொல்கிறது இங்கே நிர்பந்தம் தானே. அது நிர்பந்திக்க கூடாதுல்ல. அது தேவை என்ன இருக்கிறது? இப்போ வந்து தமிழ்நாட்டை தாண்டி நாங்கள் வந்து அண்ணாமலை சொல்கிறாப்புல, அவர் எப்படி ஒரு ஐஏஎஸ் படித்தார்னு தெரில. அவர் தமிழ் மொழியில் தான் இங்கே படிச்சுட்டு போனார், இல்லை வேறு எந்த மாநிலத்தில் படித்தார்னு தெரில. உண்மையாலுமே தமிழ் மொழியில் பற்று வந்து அவர் படிச்சிருந்தானே இந்த மாதிரி பேசியிருக்கப்பட்டார். தமிழ் வந்து தமிழ்நாட்டை தாண்டி கக்கூஸ் போனால் கூட தமிழ் இல்லைன்னா வந்து வெட்கப்படணும்னு சொல்கிறேன். நாம ஏன் அங்கே போகிறோம்? நாங்கள் இந்தியாவை தாண்டி உலக நாடுகளில் வந்து வலம் வரக்கூடியவர்கள் தமிழர்கள். இன்றைக்கு உலகம் முழுக்க வந்து அதிகமாக பேசக்கூடிய மொழி தமிழ் மொழி. எல்லா மொழி மாநிலங்களிலும் இருக்கிற, எல்லா நாடுகளிலும் இருக்கிற தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. புரியுங்களா? எந்த நாட்டில் ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க சொல்லு பார்க்கும்? இந்தியாவை தவிர வேறு எந்த மாநிலங்களில் ஹிந்தி பேசுகிறவர்கள் இருக்கிறாங்க? எல்லா நாடுகளிலும் இருக்குது. கனடாவில் தமிழ் பேசுகிறது, சிங்கப்பூரில் இருக்குது, மலேசியா இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது. எல்லா நாடுகளிலுமே புலம்பெயர்ந்த தமிழர்களாக இருந்தாலும் சரி தான், பூர்வீக தமிழர்களாக இருந்தாலும் இங்கிருந்து போனவங்க ஃபுல்லாக தமிழ் பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. எல்லா நாடுகளிலும் வந்து ஆட்சி மொழியாக சில நாடுகள்லாம் வந்து தமிழ் இருக்கிறது. அப்படி ஏதோ ஒரு மாநிலங்களில் வந்து ஏதோ ஒரு நாட்டில் வந்து ஹிந்தியை சொல்லிவிட முடியுமா? இல்லை. அப்போ வந்து ஒரு முதிர்ச்சியான தமிழ் மொழி. அப்போ அந்த மொழியை வந்து நீங்கள் வந்து புறக்கணிக்கிறதுன காரணம் என்ன? இப்போ ஹிந்தி திணிப்பதால் எப்படி ஒருத்தன் பெரியாள் ஆக முடியும்? ஹிந்தி படிக்கலாம் எப்படி ஒருத்தன் சிறுமியாக முடியும்?
அப்ப இந்தி படிச்சு நம்ம ஆட்கள் எங்க போய் வந்து வெளியில போய் வந்து எங்கேயாவது போய் பானிபூரி வித்துட்டு இருக்கானா, இல்ல எங்கேயாவது போயிட்டு வந்து கடைகளை வேலை செஞ்சுட்டேன். இது எல்லாமே அறிவுபூர்வமாக ஒரு எம்ப்ளாயர்ஸாக இருப்பான். நம்ம ஏதோ ஒரு தொழில் செய்தவனாக தான் இருப்பான், தொழில் முனைவராக தான் இருப்பான். அப்படிதான் வந்து தமிழ்நாட்டுடைய வந்து கல்வி தரம் இருந்திருக்கிறது. அப்ப தமிழை வந்து தாண்டி வந்து இந்தியை படிக்க வேண்டும் என்று நிர்பந்திப்பது என்பது ஒரு ஒரு அருவருப்பான செயலாக இருக்கிறது. என்னை கேட்காம என்னுடைய பாத்ரூம் எட்டி பார்க்கறது, என்னை கேட்காம வந்து என்னுடைய வந்து உள்மா என்னை வந்து சுரண்டுறது என்பது எப்படி அது? என்னுடைய வந்து ஆசையை வைத்து என்னுடைய தேவையை ஒற்றி நீ வந்து சுரண்டக்கூடாதுல்ல, என்னுடைய அறிவை சுரண்டக்கூடாதுல்ல, இந்திங்கிற வந்து ஒரு அரக்கனை வந்து எங்களுக்குள் திணிக்க கூடாதுல்ல, இதை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்ப அதனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்றேன் நான். இந்தி படிப்பதால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. குறிப்பாக இந்தி படித்தவர்களே இன்னைக்கு தமிழ்நாட்டை தேடி வேலை தேடி வரக்கூடிய நிர்பந்தம் இருக்கிறது என்று வேணா ஒரு சர்வே எடுக்க சொல்லுங்க. அண்ணாமலை அவர்களே சர்வே எடுக்க சொல்லுங்க. எத்தனை மாநில இந்தி படிக்கக்கூடிய தோழர்கள்லாம் இன்னைக்கு வந்து இங்க வந்து எல்லாம் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து பொருளாதாரத்திலும் தண்ணீர் பெற்றவர்களாக மாறி இருக்கிறார்கள். அங்க வெறும் சம்பளம் வந்து 100 ரூபா, அங்கே 250 ரூபா 400 ரூபாய் இன்னைக்கு சம்பளம் தமிழகத்தில் கொடுத்துட்டு இருக்கோம். பொருளாதாரத்திலும் சரி. இப்ப எல்லா இடங்களிலும் வளர்ந்த ஒரு மாநிலம் தமிழ்நாடு மாநிலம். இப்ப அதையெல்லாம் வந்து புறக்கணித்து விட்டு இந்தி படித்தால் பேரலாகி விடலாம் என்ற ஒரு மாயையை எங்களிடையே கற்பிக்க முயற்சிக்கிறார்கள். அது நாங்கள்லாம் தெளிவாக இருக்கிறோம். குறிப்பாக தமிழர்கள் தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் எதிலே வேறுபட்டாலும் மொழி சார்ந்த விஷயத்தில் நாங்கள் அனைவரும் கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடியவர்கள். இந்த குறிப்பாக இந்தியை தமிழகத்தில் இருந்து விரட்ட வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் எல்லாமே. பிஜேபி தவிர மீறி அனைவருமே நாம வந்து இங்கு எதிர்க்கக்கூடியவர்கள். பிஜேபி RSS கும்பல் மட்டும்தான் வந்து இந்தியை தூக்கி பிடிக்கிறார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கூட இருக்கிறவர்களே, கூட்டணியில் இருக்கிறவர்களே யாரும் இந்தியை தூக்கி பிடிப்பவர்கள் அல்ல. இந்தியை வந்து வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் தான், இருமொழி கொள்கையை தான் வேண்டும் என்று சொல்லுகிறவர் தான். ஒட்டுமொத்த தமிழகமே இருமொழி கொள்கையை தான் பின்பற்றுகிறது. இருமொழி கொள்கை தான் வேண்டும் என்று சொல்லுகிற மக்கள் தான் இன்று இருக்கிறார்கள். அந்த அரசியல் கட்சிகள் தான் இன்று இருக்கின்றன. அந்த மக்களை, அந்த அரசியல் கட்சி மட்டும்தான் இந்த மக்கள் அங்கீகரிப்பார்கள். பிஜேபி RSS கும்பல் இதனால் தனிமைப்பட்டு கிடக்கிறது. இப்போ வந்து அந்த இந்தியை வந்து அவங்க திணிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன நல்லது கிடைக்க போகுது? இல்ல பலன் எந்த மாதிரின்னு சொன்னா, இந்தியை திணிப்பதால் அவர்களுடைய கொள்கைகளை இங்க கொண்டு வர முடியும். எங்களுடைய தலைவர் அடிக்கடி சொல்வார், ஒருவேளை இங்க மொழி போர் என்கிற நடக்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு வந்து தமிழகம் வந்து கபலீகரமாகி இருக்கும். இந்தி ஆரம்பத்தில் 69 வந்து இந்தியை திணிப்பதற்கான முயற்சியில் நடக்கிறப்போவே நாம் தடுக்கலைன்னா இன்னைக்கு வந்து இந்த தமிழ்நாடும் ஒரு இந்தி பேசக்கூடிய மாநிலம் மாறி இருக்கும். இந்தி பேசக்கூடிய மாநிலமாக இருந்தால் அவர்கள் இப்போ எல்லா சித்து விளையாட்டுகளும் நாமும் ஆமா சரின்னு போட்டிருப்போம். நம்ம சிந்திக்க தீரார்களாக, நமது மூளை மழுங்கடிக்கப்பட்டவர்களாக இன்னைக்கு இருந்திருப்போம். இன்னைக்கு வந்து நாம் தாய்மொழியில் கற்றதால் தான், நம்முடைய வந்து சுயமொழியில் கற்றதால் தான் இன்னைக்கு நாம் வந்து அறிவாளர்களாக இருக்கிறோம். நம்ம வந்து எந்த மொழி வந்து தாய்மொழியில் எந்த மாணவர்கள் கல்வி கற்கிறார்களோ அந்த மாநிலம், அந்த நாடு வளர்ச்சியடைந்த நாடாக இருக்கிறது. குறிப்பாக வந்து கல்வியறிவு பெற்ற நாடாக இருக்கிறது. இதுதான் வந்து அறிவியல் பூர்வமாக உண்மையாகவும் இருக்கிறது. அப்படி நாம் இந்தியை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியா என்கிற மோடி என்கிற கும்பல் வந்து இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டை கபலீகரமாக்கி இருக்கும். அவர்கள் சொல்வதையெல்லாம் நம்முடைய மக்கள் கேட்டிருப்பார்கள். அவர்களோட பீலா எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து நம்ம மக்கள் வந்து அங்கீகரித்து எது மோடி சொல்றாப்ல அப்படின்னா அது உண்மையா இருக்குன்னு நினைச்சு ஓட்டு போட்ட மக்கள் மாறி இருப்பாங்க. இப்ப நாம் தமிழாக இருந்ததால் தான், தமிழை படித்துள்ளதால் தான் அவன் சொல்லுகிற அனைத்தும் பித்தலாட்டம் என்று நம்மளால் யூகிக்க முடிகிறது. இதன் அடிப்படையில் நமக்கு ஒரு நம்மளோட புரிதலுக்காக சொல்லுகிறேன். இதெல்லாம் வந்து மோடி வந்து இன்னைக்கு வந்து தமிழகத்தில் காலூன்ற முடிவில் என்று சொன்னால் அதுக்கு காரணம் ஹிந்தி இங்க காலோச்சவில்லை, அவ்வளவுதான். ஹிந்தி காலோச்சி இருந்தால் மோடி எப்பவே இங்க ஆட்சி பிடிச்சிருப்பான். பிஜேபி RSS எப்பவே ஆட்சி பிடிச்சிருக்கும். சனாதன கும்பல் இன்னைக்கு கை ஓங்கி இருக்கும். அதையெல்லாம் தடுத்திருக்கிறது தமிழ் மொழி, தமிழ் இயக்கங்கள், தமிழுடைய கட்சிகள். இப்போ வந்து தர்மேந்திர பிரதான் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க இந்த மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டா தான் உங்களுக்கு நாங்கள் நிதி தருவோம், இல்லைன்னா தரமாட்டோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் தர்மேந்திர பிரதான், ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவருடைய அந்த சொல் என்பது வெறும் அருவருக்கத்தக்கது. ஒரு மத்திய அமைச்சர், ஒரு ஒன்றிய அமைச்சர் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல. ஒரு ஒன்றிய அமைச்சர் ஒரு ஒட்டுமொத்த இந்திய தேசத்துக்கான ஒரு அமைச்சர். அவர் வந்து அவரோட கருத்திலே 1000 முரண் இருந்தாலும் வெளிப்படையாக வந்து அவ்வளவு பேசியிருக்காரு. அப்ப அவரு உள்ளத்துல எவ்வளவு வன்மம் இருந்திருக்கும், அந்த உள்ளத்துல இருந்தானே வெளியே வருது. அப்ப தமிழர்கள் நலன் மீது, தமிழ் மாணவர்கள் மீது ஒரு அக்கறையற்றவராக, அவர்களுடைய வந்து வாழ்வியலை சிதைக்க வேண்டும் என்பதற்காக, அவருடைய கல்வி அறிவை வந்து மாற்ற வேண்டும் என்பதற்காக முயற்சிக்கிற ஒரு நபர் தான் தர்மேந்திர பிரதான் என்பது நாம் யோசிக்க தோன்றுகிறது. ஏன்னா வந்து யாருமே அவருடைய சொத்தை கேட்கல. தர்மேந்திர பிரதானுடைய வந்து குடும்ப சொத்துல வந்து எங்களுக்கு வந்து பங்கு கொடுன்னு கேட்கல. அரசு இந்தியா முழுக்க வந்து பட்ஜெட் போட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இவ்வளவு நிதி என்று ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த ஒதுக்கீடு எங்களுக்கு தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை கொடுன்னு தான் கேட்கிறோம். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுவும் தமிழ்நாடு கற்ற வரியிலிருந்து ஒட்டுமொத்த இன்னைக்கு அதுவும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே அதிகப்படியான வரி கொடுக்குற மாநிலம் தமிழ்நாடு மாநிலம். புரியுதுங்களா? அதையும் கூட இன்னைக்கு வந்து நீ சுரண்டி நீ சாப்பிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ங்கிற பேர்ல, மத்திய அரசுங்கிற பேர்ல நீங்க சுரண்டி சாப்பிட்டு இருக்கு. அதையும் நாங்கள் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் ஒரு காலம் வரும், விடிவு காலம் வரும், அதையெல்லாம் கேட்கக்கூடிய நிலை வரும். அதற்கு ஒட்டுமொத்த இந்திய அரசும் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். இப்ப தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து இந்த வார்த்தை சொல்வது என்பது அவருடைய அமைச்சர் பதவிக்கு அழகானதல்ல. புரியுதுங்களா?
இது வந்து திட்டமிட்டு இந்த மக்களை, குறிப்பாக தமிழக மாணவர்களை வந்து சுரண்டுகிற ஒரு பேச்சு, அந்த பேச்சு அது. இது எங்க வீட்டு பணத்தை, தமிழக மாணவர்களின் பணத்தை எடுத்து நீ இன்னொரு மாநிலத்தை கொடுக்குறன்னா உனக்கு எவ்வளவு வந்து நெஞ்செழுத்தம், உனக்கு வந்து எவ்வளவு வந்து ஆணவம் இருந்தால் நீ அப்படி வெளிப்படையாக சொல்வ. நீ நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அமைச்சர் அவர்கள், அன்பில் மகேஷ் அவர்கள் நேரடியாக போய் வந்து அதிகாரிகளை சந்தித்திருக்கிறார், அமைச்சரையும் சந்தித்திருக்கிறார். எங்களுக்கான நிதியை நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதையெல்லாம் புறக்கணித்து விட்டு மீண்டும் மீண்டும் நீ வந்து பிடிச்ச காலில் இந்த ஹிந்தியை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான், மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டால் தான், PMSD என்ற திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் தான் நான் வந்து நிதி தருவேன் என்பது வந்து அருவருக்கத்தக்க செயல். இது வந்து கண்டிக்கத்தக்கது. இதை நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது வந்து ஒரு பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருக்கு. பிளாக்மெயில், இது தெளிவான பிளாக்மெயில். இது வந்து திட்டமிட்ட பிளாக்மெயில். இது வந்து இது எந்த அரசுமே செய்யாதது. எந்த ஒரு மத்திய அரசும், உலக நாடுகளில் எந்த அரசுமே இப்படி ஒரு கையாளாகாது. அந்த மாதிரி இந்த அரசினுடைய வந்து ஒன்றிய அமைச்சர் பேசுவது என்பது ஏற்றக்கூடியது அல்ல. ஒரு கண்டனக்கத்தானது. ஒட்டுமொத்த தமிழர்களும் அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் அதை எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. எல்லாமே இன்னைக்கு உணர்வு மழுங்கியவர்களாக, உணர்வு பெற்றவர்களாக இன்னைக்கு மாறி இருக்கிறார்கள். அவருடைய தர்மேந்திர பிரதானுடைய பேச்சு என்பது இன்னைக்கு தமிழர்களை வந்து சூடு சோரணையற்ற இருந்தவர்களை இன்னைக்கு அவர்களுக்கு வந்து உசுப்பேத்திட்டு இருக்கிறது. அது அவ்வளவு தூரம் வந்து அந்த வார்த்தைகளினுடைய வந்து வீரியம் இருக்கிறது. நம்ம மக்களை காயப்படுத்துகிற அந்த வார்த்தை. நம்முடைய பணத்தை தருவதற்கு அவன் இவ்வளவு தூரம் சொல்கிறான் என்று சொன்னால் எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? மக்கள் கொந்தளிக்கிறார்கள். வெகு மக்கள் இன்னைக்கு வந்து பிஜேபி RSS கும்பலினுடைய வந்து எதிர்க்க துணிந்தவர்களாக இன்னைக்கு களத்திலே நிற்கிறார்கள். நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுவும் என்ன PMSD ஸ்கீம், இது வந்து பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டமிட்டு இந்தியா முழுக்க இருக்க எல்லா மாநிலங்களிலும் திணிக்கிற ஒரு முயற்சி. இது இந்திய திணிக்கிற முயற்சி. அது நாம் எப்பவுமே வந்து தமிழர்கள் வந்து, குறிப்பாக தமிழ்நாடு யார் முதலமைச்சராக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மும்மொழி கொள்கையை. அப்படி வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத மாநிலமாக இருக்கிற நம்மிடமே மீண்டும் மீண்டும் அதை சொல்வது என்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? தர்மேந்திர பிரதான் அவர்கள் அந்த சொல்கிறார். ஏன் சொல்றார்? அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அந்த அவருடைய, அதுவும் புதுசாக PMSD என்கிற வந்து ஒரு திட்டத்தின் கீழ் வந்து நாம நிதி கேட்கல. ஏற்கனவே இருக்கிற சமக்ஷா சிக்ஷா என்கிற அந்த திட்டத்தின் கீழ் நாம நிதி கேட்கிறோம். அது ஏற்கனவே இருந்த முந்தைய கவர்மெண்ட்ல SSA அப்படிங்கிற ஒரு சர்வ சிக்ஷா அபியான்ங்கிற ஸ்கீம் இருந்துச்சு. அந்த ஸ்கீம் இன்னைக்கு மாற்றி வந்து சமக்ரா சிக்ஷா என்கிற வந்து ஒரு பேர்ல வந்து இன்னைக்கு வந்து 2018 2019 வந்து இன்னைக்கு நடைமுறையில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஸ்கீம் பணத்தை கேட்கிறோம். இப்ப அந்த ஸ்கீம் பணத்துக்கு இந்த ஸ்கீமுக்கு என்ன சம்பந்தம்? புதுசா போட்ட ஒரு ஸ்கீமை ஏற்றுக்கொள்ளாதுன்னா நீ பணம் தர தேவையில்லை. ஏன்னா நீ PMSD வந்து ஒரு திட்டத்தை வந்து நீ வந்து தமிழ்நாட்டில் புகுத்த சொல்ற, நாங்க வந்து புகுத்த மாட்டோங்கிறோம், நீ அந்த பணத்தை தர தேவையில்லை. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற, ஏற்கனவே வந்து பயின்று கொண்டு இருக்கிற, ஏற்கனவே வந்து ஒரு திட்டத்தின் கீழ் வந்து இந்த மாநிலம் பயனெடுத்து கொண்டு இருக்கிற மாணவர்களின் மீதும் ஆசிரியர்கள் மீதும் திணிக்கிற வந்து ஒரு வன்கொடுமை தான் இந்த பணம் தர மாட்டேன் என்று சொல்வது. புரியுதுங்களா? இது வேறுபாடு இருக்குல்ல. அப்ப வந்து PMSD வந்து நீ வந்து கொடுக்கலன்னா நீ நியாயம், நீ அப்ப நீங்க என்னுடைய திட்டத்தை நீ ஏத்துக்கல, நாங்கள் ஒரு கல்வி திட்டத்தை கொடுக்குறோம், PMSDங்கிற கல்வி திட்டத்தை கொடுக்குறோம், நீங்க ஏத்துக்கல, அதனால நீங்க வந்து பணம் தர முடியாதுன்னு சொன்னா ஓகே. ஆனா சமக்ஷா சிக்ஷாங்கிற திட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய பணம் ஏன் கொடுக்கல? அதுதானே கேட்கறோம் நம்ம. அதை ஏன் எங்களுடைய மாநிலத்து பணத்தை ஏன் நீ இன்னொரு மாநிலத்துக்கு டைவர்ட் பண்ற? அதுக்கு உங்களுக்கு அதிகாரம் யார் கொடுத்தது? எங்களுடைய பணத்தை இன்னொரு கொடுக்கறதுக்கான வந்து உங்களுக்கு சமிங்கை யார் கொடுத்தது? மோடி கொடுத்தாரா? அமித்ஷா கொடுத்தாரா? யார் கொடுத்தா? அது எங்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சொல்லுங்க பாப்போம். இது கண்டிப்பா இதற்கான பதில் சொல்ல வேண்டிய தேவை பிஜேபி கும்பலுக்கு இருக்கிறது. குறிப்பாக அண்ணாமலை இன்னைக்கு வாய்ஸ் ஓடல் விட்டுட்டு இருக்கலாம். இதற்கெல்லாம் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். அண்ணாமலைக்கும் பிஜேபி கும்பலுக்கும் தமிழக மக்கள் கூடிய விரைவில் மிக அதிகமான பாடத்தை கற்பிப்பார்கள். இதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன மாதிரி ஸ்டெப் எடுப்பாங்க சார்? அந்த நிதியை வந்து நம்மளுக்கு கொண்டு வரதுக்கு என்ன ஸ்டெப் எடுப்பாங்க? இல்ல, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு அரசின் கீழ் இருக்கிற ஒரு மாநிலமாக தான் இருக்கிறது. அதனால நம்ம என்ன பண்றோம், ஒரு அறிக்கையா கொடுக்குறாங்க, நேரில் போய் சந்திச்சு முறையிடுறாங்க. இதுமாரி நாங்க வந்து இந்த திட்டத்தின் கீழ் இவ்வளவு மாணவர்கள் இன்னைக்கு பயின்று இருக்கிறாங்க, இவ்வளவு ஆசிரியர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஒப்பந்த தடுப்பில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இவ்வளவு திட்டங்கள் இந்த மாணவர்கள் போயிட்டு இருக்கு, இந்த ஸ்கீம்ஸ்ல போயிட்டு இருக்கு, அப்ப எங்களுக்கு நிதி கொடுன்னு முதல்வர் கேட்கறாங்க, சம்பந்தப்பட்ட கல்வி அமைச்சர் போய் கேட்கறாங்க. அப்ப எதையுமே புறக்கணிக்காதப்ப கேள்விதானே கேட்க முடியும். அப்ப வந்து இன்னொரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால்தான் இன்னொரு திட்டத்துக்கான பணம் தருவேன் என்பது பிளாக்மெயில் தானே. இந்த பிளாக்மெயில் எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? இதை மீண்டும் மீண்டும் செய்யற வேலையை தானே அந்த கும்பல் செஞ்சுட்டு இருக்கு, பிஜேபி கும்பல் செஞ்சுட்டு இருக்குது. நீ என்ன சொல்ற, அவங்க என்ன மக்களை வந்து இந்த தமிழக மக்களை இழிச்சவார்கள் நினைக்கிறார்கள். தமிழக மக்கள் இழிச்சவார்கள் அல்ல. தமிழக மக்கள் மிக தெளிவானவர்கள். கொடுக்க வேண்டிய நேரத்தில் பதிலடி மிக தெளிவாக கொடுப்பார்கள். அதற்கான காலமும் நேரமும் கூடிய சீக்கிரம் வர இருக்கிறது. அதனால வந்து பிஜேபி கும்பல் வந்து எப்படியாவது வந்து ஏதாவது ஒரு பெயர் சொல்லி இங்க வந்து ஆட்டமாடலாம் நினைக்கிறார்கள். எந்த பேய் விளையாட்டும் இங்கே சித்து விளையாட்டும் இங்கே செல்லாது. ஏன்னால் தமிழர்கள் வந்து பூர்வமாக வந்து சுயமரியாதை உள்ளவர்கள், குறிப்பாக வந்து சமத்துவத்தை பேசுகிறவர்கள், குறிப்பாக சமூக நீதியை பின்பற்றக்கூடியவர்கள். அதனால வந்து எந்த வந்து இந்த மாதிரியான சித்து விளையாட்டுக்கு நம்ம பயன்பட மாட்டோம். முதல்வர்கள் வெளிப்படையாக
மோடி அவர்களிடம் முறையிட்டிருக்கிறார். நம்ம சட்டமன்றத்திலும் வந்து பேசியிருக்கிறார்கள், ஒவ்வொரு சட்டமன்றங்களும் குரல் கொடுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் இந்த மோடி அரசு வந்து கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னால் மக்கள் அதற்கான எதிர்வினையாற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். எப்படி வந்து ஒரு தாய் தமிழ் காத்தவதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்ததோ, தமிழை காப்பதற்காக ஒரு போராட்டம் நடந்ததோ, அதை விட வீரியமாக போராட்டம் நடத்தக்கூடிய தேவை இன்றைக்கு இருக்கிறது. அதை உணர்ந்தவர்களாக இன்னைக்கு மாணவர்கள் நாங்கள் இருந்திருக்கிறோம். காலப்போக்கில் வந்து வருகிற காலங்களில் மிகப்பெரிய ஒரு மாணவர் புரட்சியை இந்த தமிழகம் காணும். மத்திய அரசு வந்து தன்னுடைய வந்து குரலை பிரதிபலிக்காமல் தன்னுடைய வந்து அந்த தர்மேந்திர பிரதான் அவர்கள் தன்னுடைய அந்த சொல்லை அந்த வந்து தமிழர்களுக்கு எதிரான அந்த வார்த்தையை வாபஸ் வாங்கவில்லை என்று சொன்னால் தமிழகம் கொந்தளிக்கும். தமிழகம் வந்து மீண்டும் ஒரு இந்திய எதிர்ப்பை சந்திக்கும். ஓகே சார். சார், அடுத்ததாக ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ தமிழகத்தில் வந்து தலித்துகளுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகரிச்சிருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் ஓட்டுனதுக்காக ஒரு பையனோட கையை வந்து வெட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, தமிழ்நாடு முழுக்க இந்த வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி நடக்கல, 2000 ஆண்டு காலமாக நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து அதிகப்படியான இன்றைக்கி வந்து மீடியாஸ் இருக்குது, அதிகப்படியான இன்றைக்கி ஊடகங்கள் இருக்குது. இன்றைக்கி ஒவ்வொரு தனிநபரும் வந்து ஒரு ஊடகவியலாளர் மாறி இருக்கப்ப நம்ம ஒவ்வொன்றும் வெளிச்சமாகிறது. இதெல்லாம் இதை விட அதிகமாக நடந்துகிட்டு இருந்திருக்கு ஒவ்வொரு காலமும். இன்றைக்கி வந்து ஒவ்வொன்றா வெட்ட வெளிச்சமாகிறது. சில வந்து தவறுகள் வந்து ஊடகங்களால் மறைக்கப்படும், சில இன்றைக்கி மறைக்க முடியாத ஒரு சூழல் இருப்பதால் எல்லாம் வெட்ட வெளிச்சமாகிறது. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான சமூகத்துக்கான அழகல்ல. என்னோட சேனல் இன்னைக்கு நாம எல்லாம் சிந்திக்கக்கூடியவர்களாக மாறி இருக்கிறோம். இன்னைக்கு நாம எல்லாம் வந்து அறிவியல் பூர்வமாக இன்னைக்கு எல்லாம் வந்து நாடு ஒவ்வொரு முன்னேறிட்டு இருக்கு. எல்லாம் வானத்துக்கும் இன்னைக்கு வந்து கண்டம் விட்டு கண்டம், இன்னைக்கு வந்து கோள்கள் விட்டு கோள்கள் வந்து இன்னைக்கு வந்து வந்து சேட்டலைட் விட்டுட்டு இருக்கோம். நம்ம இந்த காலத்துல இன்னமும் வந்து சாதி சமூகம் மதம் என்கிற பொருளில் நம்ம வந்து மூழ்கடிக்க பார்க்கிற சில சுயநலவாதிகளால் தான் நம்மளோட பிரச்சனைகள் நடக்கிறது. இது வந்து காலப்போக்கில் ஒழிஞ்சுதான் ஆகணும். ஏன்னா வந்து இது தொடர்ந்து நீடிக்க முடியாத வாய்ப்புகள் இல்லை. சாதி வெறியர்களுக்கும் ஒரு கணக்கு இருக்கிறது. அந்த சாதி வெறிகளும் வந்து சமூக ரீதியாக அவர்கள் வந்து பக்குவப்பட்டால் இதே மாதிரி நிகழ்வுகள் நடக்காது. அதற்கான தேவை இருக்கிறது, அதற்கான விழிப்புணர்வு தேவை இருக்கிறது. அதெல்லாம் நம்ம செய்யணும். அதை செஞ்சோம்னா இந்த மாதிரி தவறுகள் நடக்காது. குறிப்பாக தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வந்து மிகப்பெரியான ஒரு அட்ராசிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு. தலித் மக்களுக்கு எதிரான அட்ராசிட்டிஸ் நடந்துருக்கு குறிப்பாக. அப்போ அதையெல்லாம் வந்து நம்ம வேடிக்கை பார்க்க முடியாது. அதை நம்மளுடைய கண்டன பதிகளும் எங்களுடைய தலைவர் அடிக்கடி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம அரசு வந்து இதை மிக வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். எப்படி வந்து ஒரு தீவிரவாத தடுப்பு பிரிவு இருக்கிறதோ, எப்படி வந்து ஒரு கலவர தடுப்பு பிரிவு இருக்கிறதோ, அதே மாதிரி சாதிய மதத்தை தூண்டுபவர்களுக்கு தடுக்கக்கூடிய ஒரு பிரிவு தமிழக அரசு உருவாக்க வேண்டும். அந்த அரசு அந்த துறை வந்து முன்கூட்டியே சாதியவாதிகளை அடையாளம் கண்டு அந்த எந்த கிராமத்திலே சாதியத்தை வந்து ரீதியாக வந்து கலவரத்தை தூண்ட போகிறார்கள் என்பதை எல்லாம் அனுமானித்து அதை தடுப்பதற்கான முயற்சிகளை அந்த துறை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மளுடைய கோரிக்கை அதாக. இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நடவடிக்கைகள் நடக்காது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் தான் இந்த மாதிரி வன்கொடுமைகள் வந்து அதிகமாக நடக்குது அப்படின்ற ஒரு இல்லை, அப்படி இல்லை. விழிப்புணர்வு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சி அப்படின்னு நம்ம கணக்கு போடாத, முன்னே விட இன்னைக்கு விழிப்புணர்வு நிறையாக இருக்கிறது. அதனால வந்து இன்னைக்கு வெளிப்படையாக எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காலத்துல பயம் இருந்தது, ஒரு விஷயத்தை வெளியே சொல்றதுக்கு பயமா இருந்தது. அன்னைக்கு நான் தாக்கப்பட்டேன், தாக்கப்பட்டா எனக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருந்தது. இன்னைக்கு வந்து தாக்கப்பட்டதை வெளியே சொன்னா இன்னைக்கு பாதுகாப்புக்கிற சூழல் இன்னைக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் சில விஷயங்கள் நடக்கும். அது வந்து விழிப்புணர்வாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அது நம்ம வந்து நெகட்டிவ் பாசிட்டிவாகவும் நம்ம எடுத்துக்க தேவையில்லை. செய்திகள் வந்து இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டு இருக்குன்னு நம்ம ஒரு அந்த எண்ணோட்டத்திலையும் பார்க்கலாம் அந்த விஷயத்த. அதனால வந்து இன்னைக்கு வந்து இருக்கிற இந்த காலகட்டம் என்பது பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வர காலகட்டமாக இருக்கிறது. இது வந்துச்சுன்னா தான் இப்போ இது மாதிரி இன்னும் வரணும், நிறைய வரணும். இது மாதிரி அடையாள சமூக ரீதியான ஒடுக்குமுறைகளை மக்கள்கிட்ட வெளியில தெரிய வரணும். அப்படின்னா தான் அரசு வந்து இன்னும் வந்து தீவிரமான களப்பணியாற்றுவதற்கும் இதனை ஒடுக்குவதற்கான தேவைகளை கொண்டு வரும், அது சட்டங்களை கொண்டு வரும். அது நம்ம தெளிவா இருக்கிறோம். நம்ம இதே மாதிரி நிகழ்வுகளை வந்து ஊக்கப்படுத்தக்கூடாது. அரசு வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கணும், ஒடுக்கணும்னு சொல்லி நம்ம தெளிவா இருக்கிறோம். நம்ம இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறது வந்து தடுக்கிறதுக்கு இல்லை குறைக்கிறதுக்கு என்ன மாதிரி நம்ம வழிகள்லாம் செஞ்சா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் நீங்க சொன்ன முன்கூட்டியே வந்து அரசு வந்து இதை கண்காணிக்கணும்னு சொல்றேன். தெரியும், ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிக்கும் தெரியும், ஒவ்வொரு தனிநபருடைய வந்து சமூகம் சார்ந்து கலவரம் செய்வன் யாரு, சாதியை சார்ந்து கலவரம் செய்வது யாரு, மதம் சார்ந்து கலவரம் செய்யக்கூடியவர்கள் யாருன்னு சொல்லி இருக்கிற காவல்துறைக்கு நன்றாக தெரியும். அப்போ அவர்களை முன்கூட்டி அடையாளம் கொண்டு அவர்களை எச்சரித்து, அப்பா இதே மாதிரி செய்யக்கூடாது, நீங்கள் அப்படி பண்ணினா நீ தான் அதில் குற்றவாளி, உன்னை கைது செய்து நான் குற்றத்தடுப்பு சட்டத்தில் போடுவேன், தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் போடுவேன் என்று முன்கூட்டி அவர்களை கைது செய்தால் ஒரு 10 பேர் இதே மாதிரி முன்கூட்டியே அரசு கைது பண்ணிடும். ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காது. அது தண்டனையும் கடுமையாக்கப்படணும். வெறுமே குற்றவாளிகள் தண்டிக்கப்படக்கூடாது. குறிப்பாக தாழ்த்தப்பட்டவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருந்தும் இன்றைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு அட்ராசிட்டி நடக்குதுன்னா, இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் இல்லைன்னா எந்த மாதிரி அட்ராசிட்டி நடந்திருக்கும்? இத்தனை ஆண்டு காலமாக அம்பேத்கர்
அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுவதற்கு முன்பு வன்கொடுமை தடுப்பு சட்டம் இன்னைக்கு நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பு எவ்வளவு வன்கொடுமைகள் நடந்திருக்கும் யோசிக்க தோன்று நம்ம தேவையாக இருக்கிறது. அப்போ இதையெல்லாம் அரசு வந்து மிக தீவிரமாக வந்து கையில் எடுத்து இதே மாதிரி வந்து குற்றவாளிகளை அடையாளம் கண்டு அவர்களை கைது செய்யணும். இது மாதிரி வந்து பொறுப்பற்ற சமூக விரோதிகள் செய்கிற செயலால் ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமே இழுக்கு, அரசுக்கு மட்டும் இழுக்கு இல்லை, தனிநபர் ஒவ்வொருக்கும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இது இழுக்கு தான். ஓகே. ஸோ இதுக்கான தண்டனையை வந்து தீவிரப்படுத்தினா இந்த மாதிரி குற்றங்கள் குறையும். ஆமாம், குற்றங்கள் குறையும், குற்றங்கள் குறையும், 100% குறையும். அது குறைஞ்சதுன்னா வந்து அதான் விழிப்புணர்வும் அது தேவை. அதே சமயத்தில் அவர்களுக்கான விழிப்புணர்வு தேவை. சாதியை சார்ந்து வந்து நம்ம கலவரம் செய்யக்கூடாது, நம்ம மனிதத்தை பேசக்கூடியவர்கள், நமக்கும் மிருகத்துக்கும் வேறுபாடு இருக்கிறது, எவன் கலவரத்தை தூண்ட நினைச்சாலும் அதை நாம் வந்து சகோதரத்துவமாக அணுக வேண்டும் என்கிற இன்னைக்கு எண்ணம் இருக்கு, இன்னைக்கு மேலோங்கி இருக்கிறது. இன்னைக்கு வந்து 100 பேர்த்துல இன்னைக்கு வந்து 2 பேர் பண்றான், 99 பேர் அமைதியா இருக்கிறான். அப்போ வந்து 99 பேர் வந்து அரசியல்படுத்தப்பட்டிருக்கிறான். 2 பேரும் அரசியல்படுத்தப்பட்டால் இது மாதிரி சாதி ரீதியான ஒடுக்குமுறைகள் நடக்காது, மத ரீதியான வந்து கலவரங்கள் நடக்காது, நம்ம முற்றிலுமா தடுத்து விடலாம். முன்னாடி விட இப்போ குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்றீங்களா? குறையில் அதிகமாக இருக்கு, அதிகமாக இருந்தாலும் விழிப்புணர்வு இருக்குன்னு சொல்ல வரேன் நான். இன்னைக்கு வந்து இன்னைக்கு 10 பேர் செய்யற தப்பு இன்னைக்கு 2 பேர் செஞ்சுட்டு இருக்கான். இன்னைக்கு 10 பேர் வந்து அமைதியா இருக்கான் இல்லையா, ஓரளவு பக்குவப்பட்டிருக்கான் இல்லையா, அமைப்பு ரீதியாகவோ இல்லை வந்து ஏதோ ஒரு கட்சி ரீதியாகவோ இல்லை தனிநபராகவோ இல்லை ஊடகங்கள் மூலமாகவோ இல்லை அரசினுடைய கடும் சட்டங்களாலோ இன்னைக்கு வந்து ஒழுங்குபடுத்திருக்கான்ல. அப்ப அது வந்து நம்ம தேவையாக இருக்கிறது, அன்னைக்கு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா காலப்போக்கில் இதெல்லாம் ஒன்று ஒன்றா மாறிடும். குற்றவாளிகள் வந்து எண்ணிக்கை குறையும், ஆனா குற்றம் நடந்துட்டு தான் இருக்கும், ஆனா எண்ணிக்கை குறையும். அதுக்கான வேலை திட்டங்களை அரசு செய்யணும். ஓகே சார், உங்களோட நேரத்துக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.